தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் திராவிட சித்தாந்தங்களுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சியால் விஸ்வரூபம் எடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு அண்ணாமலை என்ற ஒற்றை பெயர் விடையாய் உருவெடுத்தது. 1980களில் விதைக்கப்பட்ட பாஜக தமிழக மண்ணில் வேர் பிடிக்க 4 தசாப்தங்களாக போராடியது. 1996இல் பத்மநாபபுரம் தொகுதி மூலம் தனது கணக்கை தொடங்கியிருந்தாலும் திராவிட கட்சிகளின் தோள் மீது ஏறி பயணிப்பதே அக்கட்சியின் நீண்டகால வியூகமாக இருந்து வந்தது. முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்றதும் தமிழக பாஜகவின் அரசியல் முகம் முற்றிலுமாக மாறியது. பழைய பாணி அறிக்கை அரசியலை ஓரம் கட்டிவிட்டு ஆளும் கட்சியை தரவுகளுடன் மிரட்டும் நேரடி மோதல் போக்கை அவர் கையாண்டார். என் மண் என் மக்கள் என்ற நெடும் பயணம் மூலம் தாமரை கொடியை குக்கிராமங்கள் வரை கொண்டு சென்றார். இதன் அறுவடையாக 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெற்றது. பல தொகுதிகளில் அதிமுகவையே 3ஆம் இடத்துக்கு தள்ளியது அண்ணாமலையின் ஆளுமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியானது. இதில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறாதது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேரிடியாக இறங்கியுள்ளது. அவர் கட்டம் கட்டப்பட்டு விட்டார் என்ற முணுமுணுப்புகள் பாஜக வட்டாரத்தில் பலமாக எதிரொலிக்கின்றன. கோவை வடக்கு அல்லது சிங்காநல்லூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பது அவரது விசுவாசிகள் முன்வைக்கும் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. அண்ணாமலை மட்டுமல்லாது அவரது தீவிர ஆதரவாளர்களுக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவாதங்களை கிளப்பியுள்ளது. குறிப்பாக அமர்பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன், AP முருகானந்தம், வினோஜ் P செல்வம் மற்றும் SG சூர்யா ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் பெயர் பட்டியலில் இல்லை. திருப்பூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமிருந்த AP முருகானந்தத்துக்கு பதில் புதுமுகம் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது கட்சிக்குள் அண்ணாமலை அணி திட்டமிட்டு ஓரம் கட்டப்படுவதையே காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இதன் பின்னணியில் பழனிசாமி, அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரின் கூட்டு வியூகம் இருப்பதாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் புழுங்குகிறார்கள். எனினும் மற்றொரு தரப்போ சித்தாந்தத்துக்காக தசாப்தங்களாக உழைக்கும் சாதாரண தொண்டர்களுக்கு இந்த பட்டியலில் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக சமாதானம் கொள்கிறது.